இன்றைக்கி அதியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வாஃபிள் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஓட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சரி இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஓட்ஸை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஒரு பனானா, ஒரு எக்கு, கொஞ்சமாக ப்ரௌன் சுகர், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாஃபிள் மேக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வாஃபிள் மாவை வந்து அந்த வாஃபிள் மேக்கரில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அது குக் பண்ணி எடுத்தால் சூப்பராக வாஃபிள் வந்து ரெடி ஆகிடும். நிஜமாவே ஓட்ஸ் எல்லாம் அவன் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டான். டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஹரிபரியாக மார்னிங் இருக்கிற டைமில் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பயிறு குழம்பு வச்சுருந்தேன். அதையும் போட்டு பேக் பண்ணி அப்புறம் செஞ்சு வச்ச வாஃபிளும் ஒரு 3 போட்டு சூப்பராக லஞ்ச் பேக் பண்ணி அவனை வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோடு பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.